ஒரே ஒரு பீட்ரூட் மட்டும் ரொம்ப நாளாக இருந்துச்சு. காலையில் தோசைக்கு வந்து பீட்ரூட் தோசை பண்ணிவிட்டு புதினா சட்னி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு புதினா சட்னியை வதக்கி எடுத்துக்கிட்டேன். பீட்ரூட் தோசைக்கு குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டு நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா அந்த ஜூஸை மட்டும் எடுத்து மாவோட மிக்ஸ் பண்ணி தோசை ஊற்றிக்கலாம். இன்னைக்கு கலர்ஃபுல்லான தோசையும் சட்னியும் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிட்ருவாங்க. இந்த பெரிய ஆள் சாப்பிடவே இல்லை. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டை சூப்பராக சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு முடிச்சு லஞ்சுக்கு வந்து செய்கிறதுக்கு நிறையா நேரம் இருந்துச்சு. ரிலாக்ஸாக காய்கறியெல்லாம் மெதுவாக கட் பண்ணி தான் செஞ்சுருந்தேன். வெஜ் புலாவ் பண்ணலான்னு சொல்லிட்டு அதுக்கு தான் வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு ஒரு டீ மட்டும் போட்டு குடிச்சிட்டு புலாவ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. குக்கரில் எண்ணெய் ஆட் பண்ணிட்டு ஸ்பைசஸ் போட்டுட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே நல்லா மசாலாவோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். அரிசியை ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்ததுக்கு அப்புறமா கெட்டியான தேங்காய் பால் 2 டம்ளர் ஊற்றிருக்கேன். குக்கரை க்ளோஸ் பண்ணிட்டு 2 விசில் வச்சு எடுத்தோம்னா சூப்பரான புலாவ் ரெடி ஆயிரும். இதுக்கு சைடிஷாக மீன் மேக்கர் சில்லி தான் போட்டிருந்தேன். நாளைக்கு பார்க்க